குட் ஈவினிங் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் குமார். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஆன்டிசெப்டட் மேட்ச். என்னடா சிஎஸ்கே vs ஆர்சிபி. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போத் சைடும். ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு. போன வாட்டி கடைசியாக ஒரு கைகலப்பாகி போச்சு. அதுக்கு ரெண்டு டீமும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. நம்ம இங்கே இதை பற்றி தான் பேச போகிறோம். சாரி கைஸ், நடுவில் ஒரு 4 மேட்ச் எங்களால் பண்ண முடியல. அவர் ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க்குன்றதால பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கி கரெக்டாக ஆர்சிபி மேட்ச்சுக்கு வந்துடுறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இப்போயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். அவர் ஒர்க் டைமில் தான் வந்திருக்காரு. அவங்க டீம் லீடர் யாருன்னா பார்த்தீங்கன்னா தூக்கிடாதீங்க வேலையிலேருந்து. ஐயோ, ஆல்ரெடி தூக்கிட்டாங்க. அந்த கஷ்டத்தில் தான் இப்போ இது பண்ணியிருக்கோம். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. உன்னோட சிஎஸ்கே தான் வந்து பயங்கரமா பிஆர் பண்ற மேட்ச்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலயே. மும்பை சிஎஸ்கே கூட வந்து இந்த அளவுக்கு பிஆர் இல்ல. எக்கச்சக்கமா வீடியோஸ், எடிட்ஸ், போஸ்ட் போட்டு தாக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த சைடு இருக்க பெரியவரும் இந்த சைடு இருக்கிற சின்னவரும் தான். இவனுங்க வந்து அடிச்சுக்கிறானுங்க பெருமானவரியா. எதுக்கிட அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு பேர் அடிச்சுக்கிறானுங்க சம்பந்தமே இல்லாம. அப்படிதான் டீம்ஸ்ன்னு வந்துட்டாலே ரெண்டு டீம் அவங்க டீம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் ஒரு சண்டை வரும், அதுக்காக எடிட் பண்ணுவாங்க, அதுக்காக இது பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். நம்ம அதை பற்றி பேச வேணாம். இன்றைக்கி என்ன மேட்ச்சு, என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி. மும்பையை வச்சு செஞ்சு விட்டாங்க இன்றைக்கி. அதேதான் ஆர்சிபிக்கும். என்ன ரெண்டு சைட்லேருந்து என்ன நிறைகள் என்ன குறைகள் போட்டு பழக்க போறாங்க இன்னைக்கு. சென்னையில கூட்டிட்டு வந்து பொழக்க போறாங்கன்னா 200-300 அடிச்சாதான் பொழக்க போறாங்க. 150-160 ஸ்கோர் தான் வரப்போகுது. இவனுங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டானுங்கன்னா வந்து கண்டிப்பா ரன் கேலவர் தான். இன்னைக்கு எக்கச்சக்கமா ரன் அடிச்சிருவானுங்கன்னு தோணுது. எப்படி நீ ஸ்பின்னர்ஸ் வச்சு பார்த்தாங்கன்னா இங்கே குணால் வச்சு தள்ளுவாங்கல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு. சுயா சர்மாவும் நல்ல ஸ்பின்னர் தான். நம்ம கிட்ட மும்பை அளவுக்கு சுயா சர்மா கண்டிப்பா ரன்ஸ் போயிடும். சுயா சர்மா போடுறதெல்லாம் உனக்கு ஸ்டார்டிங்ல இப்போ வந்து புவியும் ஹேசல்வுட்டும் இன்னைக்கு புவனேஸ்வர் குமார் இன்னைக்கு ஃபிட் வந்துடும் அப்படின்ற மாதிரி டிகே சொல்லிட்டான். ஸோ புவியும் ஹேசல்வுட்டும் ஸ்டார்டிங் ஒரு 4 ஓவர் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளவுதான். மீதி 16 ஓவர் வந்து கண்டிப்பா அடிப்பானுங்க. ஏன்னா லைக் 160 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்களோட பேட்டிங் லைனப் வச்சுட்டு அதனால கண்டிப்பா ஒரு 180-190 சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற 180-190 இப்ப பாஸ் ஸ்கோர் ஆயிடுச்சு. இப்ப எங்க போயிட்டு இருக்கு பாத்தியா? 300 போயிடுச்சு. அது வந்து நம்ம ஹைவேஸ்ல வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் பிச்சுக்கு வாங்க. நீ சொன்னது ரைட்டு தான். நார்மல் பிச்சில் கூட இப்போ அவங்க என்ன ஏம் பண்ணுறாங்க, எந்த டீம் போனாலும் 200 அடிக்க தான் பார்க்குறாங்க. சென்னையில் ஓகே இப்போதானே ஃப்ரெஷ் விக்கெட்டு, அதனால சென்னை எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. மேபி இன்னும் கொஞ்சம் போக போக தான் வந்து நீ சொல்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் கம்மியாகும். ஸ்டார்டிங்கில் எல்லா டைமும் அக்ரெசிவாக தான் போவாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆட மாதிரி முடிப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சென்னை நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி பார்த்தியா ஓப்பனிங் 2 பேரும் ஆடினாங்க. அதுக்கப்புறம் காவு வாங்கினாங்களா? ரச்சின் ரவீந்திரன் ஆடுறானுங்க இவனுங்க. டெவான் கான்வே விட்டு என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. அது அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு கரண்ட் ஃபார்ம் தான் தேவை. நான் யார் ஃபார்மில் இருக்கா? ரச்சின் தான் போகிற மேட்ச்லாம் அடிக்கிறான். போன சீசனே நான் சொன்னல ருத்து 1 தாண்டா ஆடினா, அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி இவனும் 1 இறங்கிட்டான். ராகுல் திரிபதி மேலே ஆடினானுங்க, தீபக் கூட ஆடினானுங்க. நம்ம என்ன பார்த்தோம், கான்வேவை பத்தி நான் விடவே மாட்டாங்கன்னு நினைச்சோம். 2 பேரையும் உட்காரு கான்வே 2 பேரையும் உட்கார வச்சுட்டானுங்க. ஆனா இந்த மேட்ச் ஒரு சேஞ்ச் பண்றானுங்க. எப்படியும் சுட்டி குழந்தைய உட்கார வச்சுட்டு இவனை எடுத்துட்டு வந்துருவாங்க. அவன் பேரு ஜேமி வாட்டன் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு தோணுது. அப்படி சொல்ற? சுட்டி குழந்தைய ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலையே. சென்னையோட அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்கன்றியா? அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பெருசா மாற்றம் இருக்காது. எவ்வளோ நல்லா போட்ட சாண்ட்னரியே நடுவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னைக்குன்னா ஆள் இல்லாத அன்னைக்கு தான். அதனால டீம் மாற்றவே மாட்டாங்க, அதே டீமோட தான் போவாங்க இன்னைக்கும். ஒரு சேஞ்ச் கண்டிப்பா. சாண்ட்னர் சாம்கரன் எடுத்துட்டு ஜேமி வாட்டன் ஆட பயங்கரமான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீ அப்படி சொல்ற ஏன் தெரியுமா? நான் வேணா இல்லைன்னு சொல்றேன். இப்போ நீ ஜேமி வாட்டனுக்கு வந்தனா உனக்கு 4 ஓவர் போலிங்கில் தான் கொடுக்க போகிறான்.
சாண்ட்னர் உனக்கு மிடில் ஆர்டர்ஸில் பேட்டிங்கும் கொடுக்க போகிறான். பேட்டிங் சூப்பரா ஆடுறான் ஜேமி ஓட்டன். நீ ஃபினிஷர்னு சொல்லுவ, உனக்கு நீ பினிஷர் ரோலாம் இல்ல, எங்க எத்தனை போய் நீ இறக்குனாலும் ஜேமி ஓட்டன் நின்று ஆடுறதும் ஆடுறான், இங்க ஹிட்டிங் போறதும் போறான். இங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எங்க ஐபிஎல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்றதெல்லாம் பார்க்காத நீ. அரௌண்ட் த வேர்ல்டு வந்து எல்லா T20 டோர்னமெண்ட்லயும் ஆடுறான், கன்சிஸ்டன்டா அங்க ரன் அடிச்சுனே இருக்கான்ற பட்சத்துல இங்க வந்தாலும் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவான். போதாததுக்கு உனக்கு சாம் கரன் கண்டிப்பா பேட்டிங்ல உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து சிஎஸ்கேக்கு இல்ல இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஏன் இப்போ மிட்லாஸ் அவங்க பொறுமையா ஆடுறதே யாரும் இல்லை. சாம் கரன் வந்து அதிரடியா போறது இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உனக்கு யார் ஆடிடுறா? ராகுல் திரிபாதியும் இவனும் ஆடுறாங்களா, ரச்சினோ. ஒன் டவுன்ல ருத்து, அதுக்கு அடுத்து உனக்கு இவன் இருக்கான் லெஃப்ட், சிவம் துபே இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு தீபக் கூட இருக்கிறாங்க. யார் இதுல இப்போ இன்னிங்ஸ் ஒரு விக்கெட் போனா பொறுமையா எடுத்துட்டு போறாள் சொல்லு. உனக்கு ரச்சின் நேத்து மேட்ச் அப்படிதான் எடுத்துட்டு வந்தான். நீ மேல காப்பாட ரெண்டு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கூடாவும் அப்படி எடுத்துட்டு போவான். கூட எடுத்துட்டு போவான். இல்ல கூடாவை பின்னாடி தள்ளிட்டு சாம் கரனை கூட முன்னாடி அனுப்புவாங்க. ஏன்னா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜா பின்னாடி இருக்கான். அதுதான் சொல்றேன், அந்த தேவை இருக்காதுன்னு சொல்றேன். நமக்கு வந்து பவுலிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் விட்டுட்டா கொஞ்சம் மட்டமா இருக்கானுங்கன்னு தோணுது. 100 அகமதா நீ 4 விக்கெட் எடுக்கலன்னா கதையா இருக்கும் இவங்களுக்கு. 100 அகமது அதுதானே, அதோட அதுக்காக தானே 11 கோடி குத்து எடுத்தாங்க. அதான் 10 கோடி 10 கோடி 11. ஓகே, அதனால சொல்றேன். இப்போ அவங்களுக்கு ஸ்பின்ல அவங்க ஸ்பின் மூணு ஸ்பின்னர் வீக் லிங்கே கிடையாது. ஜடேஜா வந்து 25 ரன் 30 ரன்குள்ள போட்டுருவான் 4 ஓவர். அஸ்வின் ஜடேஜா ரன்னுக்கு போனா அஸ்வின் பிடிக்கிறதால விக்கெட் எடுக்க போது ஜடேஜா இல்லை, ஜடேஜா பிடிச்சா அஸ்வின் விக்கெட் எடுக்க போறான். எங்கன்னா ஒரு இடத்துல கிடைக்கும். 100 அகமது நேச்சுரல் விக்கெட் டேக்கர் தான். அவங்க எப்படி திரும்புதுன்னே தெரியாம கஷ்டப்படுறாங்க. இந்த தலைவர் பெரியவரே கஷ்டப்பட்டார் ஒரு பால். அடுத்த பால் மறுபடியும் எனக்கேவா படம் காட்டுற அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஒரு பிடிச்சி போட்டார் சூரியகுமார் யாதவ. அதனால அவங்க 3 ஸ்பின்னரும் பிரச்சனையே இல்லை. அவங்க இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல கலியில செட் ஆக விடக்கூடாது. ஆர்சிபி ஓகேவா, கலியில செட் ஆக விடாம பண்ணாங்கன்னா இவங்க இதுவும் இருக்கும். நடுவில் யாருன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் அவங்க டேக் ஆன் பண்ணி 3 பேரையும் பார்த்து ஆட முடியாது. யாருன்னா ஒருத்தர் அடிச்சாகணும். அது யாருன்றது இவங்க தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்தவரை ஜடேஜாவை தான் அடிக்க போகுது. அதுக்குதான் வந்து ஸ்பின் வந்து ஹிட் பண்றதுக்கு ஆள் வேணும்ன்ற. அது வந்து இவங்க கிட்ட ஒரே ஒரு ஆள் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் இன்னைக்கு அடிச்சிருவான் அப்படின்னு ஒரு ஆள் எதிர்பார்க்கலாம்னா பட்டிட்டாரு கேப்டன். மீது யாருமே வந்து கட்டாயமா இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 99% பெட் கட்டுற மாதிரி ஆள் இல்ல அங்க. பிளஸ் இவனுக்கு டாப் ஆர்டர்ல இருந்து வந்து ஃபுல்லா லெஃப்டே இல்ல. இவனுக்கு தேவையில்லாம படிக்கல திருப்பி ஒன் டவுன் ஆடிட்டு இருக்காங்க. ஒன் டவுன்ல அவனை ஆடுறதுக்கு சும்மா இருக்கலாம். அவன் ஆடுறதுக்கு வேலை வேற யாராச்சும் ஸ்வஸ்திக் சிக்காரா அந்த மாதிரி சின்ன பசங்க யாராச்சும் மேலே ஏற்றி ஆட்டு போயினே இருக்கலாம். தேவையில்லாம அவன் ஸ்லாட் வேஸ்ட் பண்றான். ஆடினா ஓப்பனிங் ஆடுங்களாம், இல்லைன்னா விட்டுறலாம் அவனை. அதுதான் நம்ம போன மாதிரியே பேசணும். பட் அவங்க யோசிச்சிட்டாங்க, அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸ்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேணும் யோசிக்கிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. பட் இவங்க ஸ்பின்னை மட்டும் இவங்க இந்த 12 ஓவர் சரியா ஆட்டாங்கன்னு வச்சுக்கேன், இவங்க நல்ல சான்ஸ் வின் பண்றதுக்கே கூட. ஏன்னா அவங்க 12 ஓவர்ல சரியா ஆடுறதுன்னா என்ன, சென்னையில டார் ஸ்கோர் 170 வரணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க 12 ஓவர்ல எவ்வளவு ரன் தேர்த்து 80 ரன் அடிக்கணும். ஆமா, மீதி 8 ஓவர்ல 100 ரன் அடிக்கணும். 100லன்னா ஒரு 90 ரன் தான் அடிக்கணும். அதான் 80 ரன் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுன்னா ஆளுக்கு வந்து 25 30 அவ்வளவு ரன்ஸ் அவனுக்கு 80ல 72 பால்ல 90 கூட ஆடலாம். பட் அவங்க எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான். விக்கெட்ஸ் கொடுக்காம நடுவில் ஒரு பவுண்டரிஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட்டாங்கன்னு வச்சுக்கேன், நல்லாவே எதிர்பார்க்கலாம். அதுதான் வந்து இப்போ மற்ற எல்லாரோட எதிர்பார்ப்பு படி வந்து இப்போ ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு பட்டியலர் இருக்கான், கோலி அடிச்சிருவாரு, லிவிங்ஸ்டன் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஜிதேஷ் சர்மாவும் ஸ்பின்னர் நல்லா ஆடிடுவான். இந்த மாதிரி லைனா லிஸ்ட் போடுறாங்க. அஸ்வின் பவர் பிளேல வருவான். அந்த ஒரு ஓவர் 2 ஓவர் டேக் ஆன் பண்ணிடணும். அதை விட்டுருவானுங்க, அது கண்டிப்பா விட்டுருவானுங்க. ஏன்னா கூட ஃபில் சால்ட் ஆடிக்கிட்டு இருப்பான்.
கண்டிப்பா வந்து கட் ஆடுறேன் கீழே ஆடுறேன்னு ஏதாச்சும் பண்ணி அந்த ஒரு ஓவர் எப்படியும் நாஸ்தி பண்றானுங்க. நீ இது நடக்கும் அது அதுக்கப்புறம் நடக்கும்ன்றல, எப்படி ஆடணுன்றத நம்ம சொல்லுவோம், நடக்கிறத நைட்டு பார்த்துக்கலாம். இதுதான் நடக்கும். ரியாலிட்டி இதுதான். இவங்களுக்கு ஸ்பின் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. எதிர்பார்க்கறது கண்டிப்பா திரும்ப செகண்ட் டைமும் ஸ்பின் சோக் தான் பண்ணுவானுன்னு தோணுது. 2008 அப்போ ஜெயிச்சும் போல சென்னையில், அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லைன்னு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க திரும்ப அது லைக் ஸ்பின் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. ஸ்டில் இவனுங்க கிட்ட பயங்கர குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் 3 பேர் வச்சிருக்கானுங்க. 3 பேரும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்துறானுங்கனாலே டீம் காலி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் அன்னைக்கு டே யாருக்குன்னா செட் ஆச்சுன்னா, பட்டிதருக்கு செட் ஆச்சுன்னா ஸ்பின்னர்ஸை பொழந்துரும், எப்படிப்பட்ட ஸ்பின்னராக இருந்தாலும் சரி. ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ஸ்டாட் ஒன்று பாத்தியா, யாருன்னா ஒருத்தர் கூட ஆடுறதுக்கு தான் யாரும் இல்லையே. கூட ஆடணும்னா வந்து இந்த லைன் அப்ல கேட்க காமெடியா இருக்குமான்னு கூட தெரியல எனக்கு. கூட ஸ்பின்னு கொஞ்சம் ஒழுங்கா ஆடுறதுக்கு வந்து குணால் பாண்டியா தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவான்னு. மேல கூட ஆடுவாங்க. மீதி யாருமே எனக்கு தெரிஞ்சு கூட ஹேங்கரிங் ரோல் ஆடுறதுக்கு கூட வந்து கரெக்டா இருப்பானுங்களான்னு தெரியல. ஸ்பின் ஓரளவுக்கு இதுவும் ஆகுதுன்னு வச்சுக்கேன். நீங்க டிம் டேவிட் உட்காந்து ஜேக்கப் பெத்தல் கூட கொண்டு வரலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஒரு 2 ஓவர் கொடுப்பான். கிரவுண்டும் பெருசு. அது தெரியல எப்படி பண்ணுவானுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு தோணுது இந்த மேட்சும். சிஎஸ்கே வின் பண்ணுது, ஆர்சிபி வின் பண்ணுதோ? நீ சரி சிஎஸ்கே வின் பண்ணுது சொல்ற, நான் ஆர்சிபி வின் பண்ணுது சொல்றேன். ஃபுல் பயங்கரமா பேர 4 பவுலர்ஸ் கண்டிப்பா வந்து உனக்கு 25 ரன் பவுலர்ஸ்க்கு அந்த டே இருக்கணும்டா. யாருன்னா ஒருத்தர் டேக் ஆன் பண்ணா முடிஞ்சு போச்சு. அது யோசிக்கணும். நீ சொல்றதெல்லாம் வந்து ஹைண்ட்சைட்ல டேக் ஆன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் ஆர்சிபி தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். அதான் சொல்றேன், பண்ணலாம்னு சொல்றேன். பேஸ்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து பாக்குறப்போ கண்டிப்பா இப்போ சென்னையில ஆடுறானுங்க வந்து என்ன சினாரியோ நடக்கும்னு பாரு. அப்போ மேபி ஸ்டார்டிங்ல ஆர்சிபி வந்து பவுலிங் போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பேக் எண்ட்ல திரும்ப அடிக்கிறதுக்கு. அதே ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே பவுலிங் போட விட்டாங்கன்னா கண்டிப்பா ஈஸியா சேஸ் பண்றானுங்க சிஎஸ்கே. இந்த சென்னை பிட்ச்ல பேட்டிங் எடுத்தா பிளஸ்ஸா பவுலிங் எடுத்தா பிளஸ்? சேஸ் பண்றதுதான் பெட்டர். டியூவா இருக்கும், நைட்ல டியூ வந்துரும். அதே மாதிரி ஆர்சிபிக்கு வந்து ஸ்விங் பண்றதுக்கு உனக்கு ஈவினிங் டைம்ல பிரீஸ் இருக்கும்ல, அப்போ நல்லா இருக்கும் இவனுக்கு பவுலிங் போடுறதுக்கும். இதே நீ கலில கிட்ட எடுத்துட்டு போய் அதை குத்துட்ட, அவனுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உட்கார வேண்டியதான் எல்லாம் வீட்டுக்கு. நான் டஃபா போகும் தான் நினைக்கிறேன். அவங்க கையில நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, பட் நடக்கும் நடக்காதுன்னு இல்லை, இந்த 2008ன்றாங்களே அந்த ஜிங்ஸ் இன்னைக்கு உடையுமோன்னு தோணுது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் இவனுங்க வில் ஜாக்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஒரு பிளேயர் வச்சிருந்தாங்க கூட இன்னும் அப்படின்னா ஒரு யோசிச்சிருக்கலாம். பட் அதான் இவனுங்க ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுறானுங்கன்றத பொறுத்துதான் மேட்சே இருக்கு கையில. அதான் சொல்லு மேட்ச் அப் அப்படின்னு சொல்லு. ஸ்பின்னர்ஸ் அவங்க 3 ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் இவங்க பேட்ஸ்மேன்ஸ். யாரும் ஒருத்தருக்கு பட்டா கூட நல்லா தான் போகும் மேட்ச். அதே மாதிரி இவனுங்க கிட்ட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ட்ரம் கார்டு இருக்கு, அது யூஸ் பண்ணுவானுங்களானே தெரியல. ரசிக் சலாம் இன்னைக்கு மேட்ச்ல எப்படி எங்க அதான் பூவி வந்துட்டானே, அவள் தான் அந்த ஸ்லாட் காலி. பூவி வந்துட்டான். ஸ்டில் சொல்றேன், உனக்கு இவனுக்கான படிக்கலுக்கான தேவையே இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ இவனை இம்பாக்டா கொண்டு வரலாம்ல உள்ள, அப்படி யோசிக்கிறேன். நீ இம்பாக்டா சொல்ற, பட் இப்போ என்ன எல்லா டீமும் என்ன பண்றாங்க, 7 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த 7 பேட்ஸ்மேன்ல யாருன்னா 2 பவுலர் ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டா கூட போதும். அந்த நடுவில் 2 ஓவர் தள்ளிடுறாங்க பவுலிங்ல. மீதி 4 ஃபுல் ப்ராப்பர் பவுலர் கூட. ஏன் ரசிக் சலாம் சொல்றேன்னா, போன மேட்ச்ல அவன் போட்டான் சில பால் வந்து நார்மலா போட்ட மாதிரி தான் இருக்கு. பார்த்தா டக்குன்னு ஒரு பால் உருளுது. என்ன பண்ற அப்படின்னா, அதுக்கு முன்னாடி போட்ட பால் வந்து 130ல போடுறான், நல்லா பிச் ஆகி மேல ஹிப் ஆயிட்டு ஏறுது. அதுக்கு அடுத்த பால் 107ல போடுறான், அது தரையோட உருண்டுட்டு போகுது. எல்லாமே ஒரே கை ஆக்ஷன் வந்து ஒரே ஸ்பீட்ல இருக்கு, ஆர்ம் ஸ்பீடு. பால் ரிலீஸ் பண்றது மட்டும் வந்து சூப்பரா ரிலீஸ் பண்ணலாம். அது சென்னையில செமையா ஒர்க் அவுட் ஆகும். அதனால
அது ஒரு பயங்கரமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, பட் தெரியல எடுத்துட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு. இவனுங்க ஆடுற பட்சத்துல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஆடிடுறாங்கன்ற பட்சத்துல ஓப்பனிங் டோட்டல் நல்லா வந்துருச்சு, படிக்கல் இறக்கணும்ன்ற ஒரு தேவை இல்ல, அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேனே ஆடிடுறாங்க அப்படின்ற பட்சத்துல உனக்கு இவன் யூஸ்ஃபுல்லா இருப்பான். ரசிக் சலாம் இம்பாக்டா உள்ள எடுத்துட்டு வந்தா நிறைய பவுலர்ஸ் வச்சு உள்ள ரொட்டேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சென்னையில ஆடுறப்போ. போன மேட்ச் யார் இந்த இம்பாக்ட் ஆனா? போன மேட்ச் இவன் தான் இம்பாக்ட் ஆனா, படிக்கல் தான். அப்ப எப்படி நீ ரசிக் சலாம் யூஸ் பண்ணுவ? ஏய் போன வாட்டி வந்து இவனுங்க ஃபர்ஸ்ட் bowling போட்டானுங்கடா, அதுக்கப்புறம் தானே சேஸ் பண்ணானுங்க. சரி, நீங்க இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலே சரி, 1-1 படிக்கல் வந்துட்டு போறான். 8வது ஓவர் இருந்தாலும் அவன் வரப்போறான், 9வது ஒரு விக்கெட் வந்தாலும் அவன் தான் வரப்போறான். எடுத்துட்டு வர மாட்டாங்கன்ற. எத்தனாவது ஓவர்ல விக்கெட் வந்தா எடுத்துன்னு வருவாங்க? பவர் பிளேல விழுந்தா மட்டும் தான் வருவான்றியா? பவர் பிளேக்குள்ள விழுந்தா மட்டும்தான் அவன் எடுத்துட்டு வந்தா ஒரு யூசேஜ் இருக்கு. பவர் பிளே தாண்டி அவனை எடுத்துட்டு வந்து ஒரு பிரயோஜனமோ இல்ல. சொல்றடா, அங்க என்ன நடக்கும்னு சொல்றேன். அவங்க கொண்டு வருவாங்கன்னு தான் சொல்றேன். 1 டவுன் அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 10 ஓவருக்குள்ள எப்போ விக்கெட் வந்தாலும் அவன் தான் வருவான் எனக்கு தெரிஞ்சு. 10 ஓவர் விக்கெட் எவ்வளவு கூடாது அப்போ. எப்படி சென்னை ஸ்பின்னர்ஸ் விக்கெட் விழாம ஆடணும். ஓகே, வாசனை நடக்கட்டும். ஏன்னா இப்போ ஓகே, வின் ப்ரெடிக்டர் சொல்லு, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடு. பர்சன்டேஜா சென்னை 75, ஆர்சிபி 25. ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்துட்டு இப்படி பேசுறேன், சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா பார்த்துட்டு. இல்ல இப்பதான் இப்படி பேசுவேன். சின்னசாமிக்கு வரும்போது அப்ப பாத்துக்குவேன். அது வந்து நம்ம பிச்சு, அங்கெல்லாம் இவனுக்கு போற ஸ்பின் வேலையாகாது, அங்க பாத்துக்கிறேன். பிச்சு தான் சென்னை பொறுத்தவரையும் ஸ்பின் இல்ல, பல வருஷமா அந்த ஸ்பின்னிங் ட்ராக் தான். சொல்லிடலாம் கான்பிடென்ட்டா, இன்னைக்கு அவன் ஏறி மெரிச்சிடறோன்ட்டு. பேட்டிங் லைனப் அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கன்சர்ன், திடீர்னு ட்ராக் மட்டும் வந்து ஸ்பின் ஆகுது, குத்தி திரும்புது அப்படின்ற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல, அவனுக்கு 3 பேரை வச்சுட்டு. அதனாலதான் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நம்ம ஹைதராபாத்ல கொடுக்குற மாதிரி ஹைவேஸ் குத்தானுங்கன்னா நீ சிஎஸ்கே அப்படியே ரோடு போட்டு விட்டுருவாங்க. இப்போ டெல்லிக்கு இந்த வாட்டியும் அந்த டெல்லி பிச்சு கிடையாதா? டெல்லி இல்ல, ஹைதராபாத்ல சொல்றேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொடுக்குறாங்கல்ல பில்லு. ஹோம் டவுன் எது கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறேன். டெல்லி தான், ஃபெரோஷாகோட்ல தானே. டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆனாங்க? ஃபெரோஷாகோட்ல தான் ஆனானுங்க நினைக்கிறேன். ஹைதராபாத் கூட ஆனாங்களே. இருப்பா டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத் கூட ஆனானுங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் புனே லக்னோ கூட ஆனானுங்கடா. லக்னோ கூட ஆனாங்களா? ஓகே ஓகே. ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட ஆனாங்க? 200 கொல்கட்டா தானே? அவனுக்கு வந்து ராஜஸ்தான் கூட ஆனானுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்ப எங்க நடந்தது? ராஜஸ்தான்ல நடந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல தான் நடந்துச்சு. அப்ப எதுக்கு நேத்து மேட்ச்ல ஓபனிங் செரமனி பண்ணானுங்க? யாரு? ஹைதராபாத்ல தெரியலையேப்பா. ஜெய்ப்பூர்ல தானே. நீ பேசுன பிங்க் சிட்டி தானே பேசணும். இல்ல ஹைதராபாத்ல தான் நடக்குது மேட்ச். இல்லடா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத் மேட்ச் பேசணும். ஹைதராபாத் மேட்ச் ஹைதராபாத்ல தான் நடந்துச்சு அன்னைக்கு. ராஜஸ்தான் மேட்ச் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் ஆனானுங்க. இல்ல நேத்து ஏதோ செரிமனி அந்த மாதிரி தமிழ்லாம் மியூசிக் போட்ட மாதிரி வந்து கான்செர்ட் பண்ண மாதிரி பார்த்தேன், அதனால கேட்டேன். சும்மா பண்ணிருப்பானுங்க ஏதாச்சும். ஓகே ஓகே சரி ஓகே. ஆமாப்பா, டெல்லிக்கு வந்து ஸ்டேடியம் மாத்திட்டு இருக்காங்க. விசாகப்பட்டினம் ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க டெல்லிக்கு. நான் சொன்னேன், ஏன்னா போன வாட்டி அதே தான், டெல்லி விசாகப்பட்டினம் தான் ஹோம் கிரவுண்டா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப டெல்லியில மேட்சே நடக்கிறது இல்லையா? இல்லதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், எங்க நடக்குது? அருண்ஜேட்லி ஸ்டேடியம், அதான் ஃபெரோஷாகோட்லால தான். 2 இது கொடுத்துருக்காங்களா? இன்னும் புரியல எனக்கு, அதான். சரி ஓகே. டெல்லி 2 அணி வச்சு ஆடுறாங்க போல. ஓகே. போன உடனே வைசாக்கலாம் நான் மாதிரி ஞாபகம், அதனால தான் கேட்டேன். ஓகே. இன்னைக்கு 2 பேர் மேட்ச் அப். நூர் அகமது வெர்சஸ் ரஜத் பட்டிதார். உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க மேட்ச் அப். அவங்க 3 ஸ்பின்னர்ஸை கேப்டன் பட்டிதார் எப்படி எதிர்கொள்றாருன்றது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ப்போம். பட்டிதார் மட்டும் இல்லை, ரசிக் சலாம் ஆடுவாங்கன்னு தோணுது. ஆடினாங்கன்னா ரசிக் சலாம் தான் இவங்களுக்கு MVP வர வாய்ப்பு இருக்கு.
போக மாட்டாங்க ரசிக்ஸ்லாமுக்கு. போன மேட்ச் இன்ஜுரின்றதால தான் போனாங்க. போன மேட்ச் அந்த அளவுக்கு நீ சொல்கிற இம்ப்ரெசிவாக போட்டானு, பட்டு அந்த ஸ்கோர் கார்டு இம்ப்ரெசிவாக இல்லைல்ல, அதையும் பார்ப்பாங்களே. பார்ப்போம் என் டீமோட போகிறாங்கன்னு. கடைசியாக இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ராகுல் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கான், நான் ஆர்சிபின்னு சொல்லியிருக்கேன். 2 பேரில் யாரோ ஒரு டீம் சொல்லணும். அவன் சிஎஸ்கே சொல்லியிருக்கான், நான் ஆர்சிபி சொல்லியிருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறமா எப்படி நடக்குதுன்றது இன்றைக்கி மேட்ச்சு. ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறோம், அது வரையும் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா எந்த டீம் ஜெயிக்கும்னு தோணுச்சுன்னா மஞ்சள் கலர் ஹட்டோ இல்லை ரெட் கலர் ஹட்டோ கமெண்ட் பண்ணி விடுங்க. டேக் கேர், பாய்.